ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஒன்று ஆயிடுச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டூத்லெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் மிரர் உடஞ்சிருச்சு. அப்புறம் இந்த பிரேக் இருக்குல்ல டியூடு, இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கீழே வந்து டவுன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணேன். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து முட்டிருச்சு டியூடு. அதனால் இது நல்லா இப்படி உள்ளே போயிடுச்சு. தெரியுதா? இவ்வளோ தான் ஸ்பேஸே இருக்குது டயருக்கு. இருக்கும் இதை வேறு கொஞ்சம் வளைக்கணும் டியூடு. அந்த ஆக்சிடென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா முக்காசி ஏன் தான் தப்பு. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வண்டி போகும், இப்படி ஒரு வண்டி வரும். ஓகேவா? இப்படி வண்டி வரலன்னு சொல்லிட்டு நான் ஏறிட்டேன். ஆனால் அந்த சைடு வண்டி வந்துருச்சு. திடீர்னு நடுவில் நிப்பாட்டினதில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வரவே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, லைட்டாக மோதிட்டாரு. ஆனால் ஸ்பீடாக வந்து மோதிருந்தால் தேஞ்சினே போயிட்டுருப்பேன். எப்படி சொல்கிறது, ஒரு 30 தான் வந்து மோதி போய் நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் லைட்டாக நான் சாஞ்சிட்டேன். அவ்வளோதான். சாஞ்சனால ரைட்டில் சாஞ்சதுனால வந்து பார்த்திங்கன்னா வண்டி மிரர் வந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக தேஞ்சிருக்கு. நாளைக்கு காலை தான் தெரியும் அதோட பெயின் என்னன்னு சொல்லிட்டு. பட் ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா மோதினவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு நினைக்கிறேன். அவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹியூமானிட்டியை பார்த்தேன். தம்பி இதை பார்த்து சேஃப்